சொல்லு, உன்னோட குறை என்ன? சாமி, நான் வாக்கு கேட்கறதுக்கு வரல. பின்ன அந்த ரஞ்சித் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. தங்க புதையல் விஷயமா. கண்டிப்பா தங்க புதையலை எடுத்துடலாம். சாமி, நான் கேக்குறேன்னு கோவப்படாதீங்க. கேளு. உண்மையாவே அங்க தங்க புதையல் இருக்கா? என்னையே நீ சந்தேகப்படுறியா? சாமி, நான் சந்தேகம்லாம் படல. பின்ன நீ கேட்டதுக்கு என்ன அர்த்தம்? நான் அந்த கோயில போய் பார்த்தேன். அங்க தங்க இருக்கிற அறிகுறியே இல்லையே. தங்க புதையல் என்ன வெளியில கிடக்கும், அது மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. சாமி, திரும்பவும் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அங்க தங்க புதையல் இருக்குன்னா அதை நீங்களே எடுத்துட்டு கோடீஸ்வரன் ஆயிடலாம்ல. என்ன நீ என்ன நினைச்சிட்ட? மந்திரவாதியான என்கிட்டே நீ மண்ணு கட்டுறியா? சாமி, நான் ஒன்னும் தப்பா பேசலையே. நான் மந்திரவாதி, மக்கள் குறைய போக்க வந்தவன், இந்த உலகத்தையே காக்க வந்தவன். என்ன பொன் பொருளுக்கு ஆசைப்பட்ட அற்ப பிறவின்னு நினைச்சிட்டியா? ரஞ்சித் கிட்ட இந்த புதையல் கிடைச்சா அவன் ஏதோ பல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவுவான் தான் அவன்கிட்ட இந்த தங்க புதையல் விஷயத்த சொன்ன. இல்லனா நான் ஏதாவது ஒரு அரசியல்வாதி கிட்ட சொல்லி இருந்தா அவன் இந்நேரம் அந்த கோவிலோட சேர்த்து புதையலையும் அள்ளிட்டு போயிருப்பான். மற்றவங்களுக்கு உதவுறவங்களுக்கு தான் மாக்காளி அள்ளி கொடுப்பான்.